ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு அழகான ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு நாகர்கோயில் இடத்துல பார்த்தீங்கன்னா தக்கலை, அதாவது தக்கலையிலேயும் உங்களுக்கு வந்துட்டு அவுட்டர் இல்லைங்க, மெயின் சிட்டியில் தான் வந்திருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்கலை பஸ் ஸ்டாண்ட் அண்ட் தாசில்தார் ஆஃபீஸ் அண்டு உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன், இதுக்கு இடையில தான் நம்ம வீடு லொக்கேட் ஆகிருக்குது. பாருங்கள், அதாவது 15 அடி பாதையில் நல்ல கம்பீரமான ஒரு வீடை தான் நம்ம இன்னும் சேல் கொண்டு வந்திருக்கோம். வீடு கட்டி உங்களுக்கு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆன ஒரு வீடு தான், அதாவது புதிய வீடு தான், நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு வீடு தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இல்லை, அதாவது கட்டி விற்பனைக்காக கொண்டுபட்ட வீடு இல்லை. இது வந்துட்டு ஓன் பர்பஸ், அதாவது அவங்க சொந்தமாக அவங்க இருக்கிறதுக்காக போடப்பட்ட வீடு தான். தற்சமயம் பணம் பிரச்சனை, அதாவது கொஞ்சம் பணம் தட்டுப்பாடு அப்படிங்கிறதுனால இந்த வீடை இப்போ சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடோடைய டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு 2.5 சென்டோட கொஞ்சம் கூடுதல். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.55 அந்த லெவலில் இந்த வீடு இருக்குது. பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 1950 ஸ்கொயர் ஃபீட், கிட்டத்தட்ட உங்களுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இணையாக தான் இந்த வீடு வந்திருக்குது. வீடு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஸ்டாண்டர்ட் ஹை குவாலிட்டியாக தான் போட்டிருக்காங்க. மரத்துலேருந்து தரையிலேருந்து கம்பி எல்லாமே நல்ல ஹை ஸ்டாண்டர்டாக தான் போட்டிருக்காங்க. இந்த வீடுடைய தோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு முன்னால் ஒரு கார், அதாவது ஒரு சின்ன கேட்டு தான் போட்டிருக்காங்க. அந்த கேட்டை நம்ம அதாவது முன்னே உள்ள காம்பவுண்டை நம்ம இடித்து பெரிய கேட்டை போட்டாச்சுன்னா கார் உள்ளே வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இவங்களுக்கு கார் விட தேவையில்லை அப்படிங்கிறதுனால சின்ன கேட்டு போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கார் பார்க்கிங் வசதியும் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிட் அவுட் அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிச்சன்லேயே வந்து உங்களுக்கு டைனிங் அட்டாச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக மேக்ஸிமம் எந்த வீட்டிலும் இருக்காது ஸ்டோர் ரூம். இந்த வீட்டில் அவங்க ஸ்டோர் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு பெரிய பெட்ரூம் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து தரைதளத்தில் உள்ள லெவல். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம்லேயே உங்களுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே உங்களுக்கு எல்லாமே வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல்லே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு அடிப்படையான வீடு தான். இப்போ நீங்கள் கிச்சன் பார்க்குறீங்க, கிச்சன்லேயே வந்து உங்களுக்கு அட்டாச் ஸ்டோர் ரூமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு முகம், அதாவது இந்த வீடு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்ரூவல் வீடு. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு வாங்குற பட்சத்தில் என்ன ஒரு 10 லட்சம் 20 லட்சம் தான் இருக்குது. ஸோ இந்த வீடை என்னால் எப்படி வாங்க முடியும்னா தாராளமாக வாங்கலாம். இந்த பைசா உங்களுக்கு போதும், மீதி பைசா வந்து நம்ம லோன் போட்டு இந்த வீடை தாராளம் வாங்கலாம். ஏன்னா இது ஒரு அப்ரூவல் வீடுனால வந்து உங்களுக்கு அரசாங்க பேங்க்லேயும் ப்ரைவேட் பேங்க்லேயும் வந்து லோன் வசதிகள் கிடைக்கும். ஸோ லோன் உங்களுக்கு தேவை அப்படின்னாச்சுனால கீழோட நம்பர் கான்டாக்ட் பண்ணால் போதும். நம்ம சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ்லேருந்து நம்ம ஸ்டாஃப் வருவாங்க, வந்து உங்களுக்கு லோன் வசதிகளை செய்து தந்து சிறந்த முறையில் தரமாக முடிச்சு தருவாங்க. ஸோ பாருங்கள், இது வந்து கிச்சன் கிழக்கு முகம் அண்டு மேற்கு முகம், அதாவது வீட்டுக்கு 2 வாசல்னா கிழக்கு முகம் பார்த்து தலைவாசல், 2வது முகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு முகம் பார்த்து 2வது வாசல் அமைஞ்சிருக்குது. படிக்கட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்க்கஸ் உள்ளே இருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஒரு சிங்கிள் ஃபேமிலி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இது கொண்டு வந்திருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெட்ரூமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமே கொண்டது. அதுவும் இல்லாமல் பால்கனி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நல்ல சாயந்தர நேரங்களில் நல்ல சேலை போட்டு உட்காந்து நல்ல ஃப்ரீயாக பார்க்குற மாதிரி தான். அதே போல் குடியிருப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா சுற்றிலும் மெயின் சிட்டி, அதனால் வந்து சுற்றிலுமே ஃபுல்லாக குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைஞ்ச ஒரு வீடு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாகவே வீடுகள் வரிசையாக மெயின் சிட்டியில் அமைஞ்ச ஒரு வீடு தான் நம்ம இன்றைக்கி சேல் கொண்டு வந்திருக்கோம். பாருங்கள், சிட் அவுட் பார்க்குறீங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு பெட்ரூம் வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமே கொண்டது தான். 2 பெட்ரூம் மேலே இருக்குது. இதுக்கு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா 3வது மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க. பெரிய ஹால்னு சொல்லியாச்சுன்னா வீட்டுக்கு கெஸ்ட் யாராக வந்தாச்சுன்னா ஒரு 10 20 பேர் 30 பேர் வந்தாலும் தங்குற மாதிரி தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், நல்ல ஒரு அருமையான ரேட்டு தான். இதுக்கு ரேட் என்ன கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா 69 லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், இதே போல் உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னாச்சுனாலும் உங்களுக்கு வீடு கட்டணுனாலும் கீழே உள்ள நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் போதும். நம்ம சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸுடைய நம்ம ஸ்டாஃப், அதாவது நம்மளுடைய அனுபவம் வந்து இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இல்லைன்னா நீங்கள் நம்ம ஆஃபீஸை தொடர்பு கொண்டு நம்ம ஆஃபீஸுக்கு வரலாம். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி தேவையான பிளான்கள் அமைத்து, அதாவது உங்கள் மனசில் வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வடிவத்தில் வரணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதே வடிவத்தில் உங்களுக்கு பிளான்கள் அமைத்து சிறந்த முறையில் தரமாக நம்ம வீடு கட்டி தருவோம். ஸோ பாருங்கள், இந்த வீட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. நீங்கள் சாவி வாங்கணும், குடியேறணும், அவ்வளோதான் பாக்கி. பாருங்கள், பார்க்குறீங்க, தக்கலை மெயின் ஏரியாவில் உங்களுக்கு ஒரு வீடு வேணும்னா அதாவது மெயின் ஏரியாவில் டாப் மோஸ்ட் மெயின் ஏரியாவில் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். நம்ம நடுத்தளத்தையும் பார்த்துட்டோம், இப்போ மேல் தளத்தை நம்ம பார்க்குறோம். மேல் தளத்தை பார்க்கலாம் வாங்க.
மேலே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் 2 ரூம் நீங்கள் எடுக்கலாம். அந்த மாதிரி தான் இவங்க வந்துட்டு ஸ்பேஸஸ் விட்டு தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்ரூம் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதை ஹாலாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய ஃபைனல் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 69 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஓனர்கிட்ட பேசி கொஞ்சம் குறைச்சி கூட வாங்கி தரலாம். பாருங்கள், சுற்றி நான் திரும்ப மறுபடியும் உங்களுக்கு காணிக்கிற பாருங்கள். சுற்றி ஃபுல்லாகவே குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைஞ்ச ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம். தக்கலை ஏரியாவில் உங்களுக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னாச்சுன்னா உடனே நீங்கள் கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உடனே புக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் உங்களுக்கு எல்லா சைட்லேயும் முன்ன பின்ன சைடில் எல்லாமே காணிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே குடியிருப்பு நிறைய இடம் தான். ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னாச்சுன்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். வீடு தேடுவோர், நிலம் தேடுவோர், எஸ்டேட் தேடுவோர், தோப்பு தேடுவோர்களுக்கு இந்த சேனல் பார்த்திங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.